ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய பன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் உள்ள அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி பொங்கி வரும். ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பன் செய்கிறப்போ அந்த ஈஸ்டோட ஸ்மெல் வரும். இப்போது இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறதுக்கு தான் எடுத்திருக்கேன். 4 to 5 பன் வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சேர்த்துருக்க சர்க்கரையோட அளவு கம்மியாக தெரிஞ்சதுனால இதில் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பன்னுக்கான மாவு பிசைகிறப்போ ரொம்பவே ஜென்டிலாக செய்யணும். எந்த அளவுக்கு டோவை சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் இதில் மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நான் இதில் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணல. அந்த ஏற்கனவே உள்ள மில்க் மட்டும்தான் இருந்தாலும் ரொம்ப கொலன்னு இருந்ததுனால நான் கொஞ்சம் எக்ஸஸாக மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸ்டில் நம்ம வீட்டிலையே இது மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அதில் வர ஹாப்பினஸ்ஸே தனி தான். டீ பன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஹோம்மேடுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக 1-2 கூட சாப்பிடலாம். டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த மாவு பிசைகிறப்போ ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கையில் ஆயில் தடவிக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், பார்த்திங்கனாவே தெரியும். இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாவை ப்ரூஃபிங் பண்ணணும். இப்போது அதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதோட உள்பகுதியில் எண்ணெய் தடவிட்டோன்னா இந்த மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போது மாவை அதில் வச்சு ஒரு கிளாத்தோ அப்படி இல்லைன்னா ஒரு ரேப்போ வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மாவு புஷ்ஷுன்னு ஒப்பி வரும். நம்ம அதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லாவே பொங்கி வரும். ஆல்ரெடி உள்ள சைஸை விட டபுளாகி வரும். பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை அப்படியே ஜென்டிலாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக பிசையக்கூடாது. இப்போது அந்த மாவை ஈக்குவலாக சின்ன சின்ன உருண்டைகளாக தனியாக பிரித்து வச்சுக்கலாம். எகெயின் அதை ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 hour வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சைஸில் பெருசாகி வந்திருக்கும். இப்போது இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு உருண்டைகளுக்கும் மேலே மில்க் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அது பேக் பண்ணுறப்போ நல்லா கலராக வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு லைட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணாததுனால நான் செஞ்ச பன் பார்த்திங்கன்னா அந்தளவு கலர் ஆகலை. லைட்டாக ஒயிட் கலராக தான் இருந்துச்சு. அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வைக்கலாம். நான் நார்மலாக ஒரு கனமான பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பை அப்படியே நிரப்பிக்கலாம். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பிளேட்டை எடுத்து அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 hour கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான டீ பன் ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.